ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எபிரேயர் 12:24 விதமாக வாசிக்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். எஸ், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலினுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட உடனே அது பழி வாங்குவதற்காக கூப்பிட்டது. அந்த ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்டு காயினிடத்திலே கேள்வி கேட்பதற்காக தேவனாகிய கர்த்தர் வந்து விட்டார். அவனுடைய ரத்தத்தினுடைய ஆபேலினுடைய ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுது பூமியிலே சிந்தப்பட்டதோ அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்காக நன்மையான விலை பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. யார் உங்களுக்காக பழி வாங்க நினைத்தாலும், உங்கள் மேலே சாபமான வார்த்தைகளை சொன்னாலும், பயங்கரமான சாவுக்கேதுவான காரியங்களையும் உங்கள் பேரிலே அவர்கள் சொன்னாலும், பொய்யான காரியங்கள் உங்கள் பேரில் சொன்னாலும், எதற்காகவும் நீங்கள் கலங்க தேவையில்லை. எதுவும் உங்க வாழ்க்கையில வந்து பழிக்க போகிறதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வார்த்தைகளுக்கு மேலான ஒரு வல்லமைதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தத்திற்கு இருக்கிறது. அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நன்மையானவைகளை மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகமே உங்களுக்காக கெட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாலும், சாபங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்மையானவைகளை பேசி நன்மையானவைகளை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்திற்கு நன்றி செலுத்துங்கள். God bless you.